கிறிஸ்துக்களான சகோதர சகோதரர்களே, யாவரையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் செய்தி புது சிருஷ்டிகளுக்கு வருகிற சத்துருக்களும் சூழ்ச்சியும் என்ற தலைப்பில் இது பாகம் 1ஆக நம்ம பார்க்க போகிறோம். தேவ சித்தம் இருந்தால் வருகிற நாட்களில் பாகம் 2ஆக நாம் பார்க்கலாம். புது சிருஷ்டி என்றால் நாம் அறிந்திருக்கிறோம். புது சிருஷ்டி என்பது பவுல் கொரிந்தியர் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டி என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டிலே இருப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவது, இதுதான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் பழையவைகள் இருந்தால் அவருடைய பழைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவின் சிந்தனை, புதிய சிந்தைக்கு அவர்கள் வருவார்கள் என்பதுதான் இந்த வசனத்தின் ஒரு அர்த்தமாக இருக்கிறது. புது சிருஷ்டி என்றால் புதிய மனுஷனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களிலே தரித்துக் கொண்டிருப்பவர்கள். இப்படிப்பட்ட புதிய சிருஷ்டி ஆகிய புதிய மனுஷனுக்கு 3 எதிரிகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது உலகம், மாமிசம், பிசாசு என்று 3 எதிரிகள் இருக்கிறார்கள். உலகம் என்று சொல்லும்போது இந்த உலகமே ஒல்லாந்தனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தோடு உலக காரியங்களோடு அதிகமாக ஈடுபாடு, நம்முடைய நேரத்தை எல்லாம் அப்படியாக செலவிட்டு கொண்டு உலக காரியங்களோடு மூழ்கி இருந்தால் அது அந்த உலகமே நமக்கு எதிராளி போல. வேதத்தில் நாம் யாக்கோபு புஸ்தகத்தில் படிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டு படிக்கிற வசனம். யாக்கோபு: விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியுங்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். தேவனுக்கு பகைஞன். உலக காரியங்களினால் வருகிற முன்னேற்றங்கள், நம்முடைய மேன்மைக்காக, ஆடம்பரமாக வாழ்வதற்காக என்று பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு உலக காரியங்களிலே மூழ்கி கிடப்பது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகிறது. அப்படி உலகம் நமக்கு எதிராக இருக்கிறது. அப்படியே மாம்சம் என்றால் நம்முடைய சரீரம், பழைய மனுஷன், பழைய சிந்தை நமக்கு எதிராக இருக்கிறது. இதை குறித்து பார்க்கும்போது பழைய மனுஷன் என்றால் ஆதாமிலிருந்து வருகிற அந்த ஒரு சிந்தை, உலக காரியங்களிலே ஆசைப்பட்டு கொண்டு சுயநலமாக இச்சையான காரியங்களிலேயே அவர்களுடைய சிந்தை இருக்கும், அந்த பழைய மனுஷனுடைய சிந்தை. அடுத்ததாக பார்க்கும்போது பிசாசு நமக்கு தெரியும். பிசாசு தேவனுக்கு எதிராளி, தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராளி. அதனால் பேதுரு சொல்லும்போது பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தித்திருக்கிறான் என்று சொல்கிறார்.
அப்படி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார். சாத்தானாக அநேக துன்பங்களுக்குள்ளாக வருவார்கள். இப்படி 3 எதிரிகள், உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 எதிரிகளில் பிரதானமான சீஃப் எதிரி யார் என்று நான் பார்த்தால் என்ன சொல்லலாம்? உலகம், மாமிசம், பிசாசு. அதுதான் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேதாராய்ச்சியாளர்கள் நம்முடைய மாமிசமே பிரதான எதிரி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சாத்தான் உலகம் எதிரி இல்லையா? எதிரி தான். ஆனாலும் அதைவிட நமக்குள்ளேயே நம்மோடு இருந்த பழைய மனுஷன், பழைய சிந்தை பிரதான எதிரி என்று சொல்லுகிறார்கள். இந்த மாம்சம், பழைய மனுஷன், பழைய சிந்தை, இதை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவர் எப்படியெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறார் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் தேவசித்தமானால் உலகம், பிசாசு குறித்து கூட நம்ம பார்க்கலாம். இங்கே நாம் பார்க்கும்போது பழைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த சரீரம், பழைய சிந்தை, அவன் பிரதானமான எதிரி. ஏனென்றால் நாம் இந்த சத்தியத்துக்குள்ளே, தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த ஈடுபலி, அதன் மூலம் இருக்கிற ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்கள் என்று தேவனுடைய அந்த ஆவிக்குரிய சத்தியங்களை அறிவதற்கு முன்பதாக 30 வருடம், இல்லாவிட்டால் 25 வருடம், 40 வருடங்கள் கூட நாம் பழைய மனுஷனோடு வாழ்ந்திருக்கிறோம். பழைய மனுஷனுடைய விருப்பத்தின்படியே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம். பலவிதமான ஆசைகளும் உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டு கொண்டு பழைய மனுஷனோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறோம். அதன் பிறகு இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு, தேவனுடைய அன்பை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு தேவ ஆவியை பெற்று ஒரு புது சிருஷ்டி, ஒரு குழந்தை போல நாம் ஒரு குழந்தையாக நமக்குள்ளே அந்த புது சிருஷ்டி இருக்கும். ஆனால் பழைய மனுஷன் 25, 30, 35 வருடங்கள் அனுபவத்திலே இருக்கும். அப்போ இந்த பழைய மனுஷன் நமக்கு எப்படியெல்லாம் எதிராளியாக இருப்பான் என்பது குறித்து நாம் பார்க்கும்போது அநேக ஆலோசனைகள் இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கும்போது, வாருங்கள், புது சிருஷ்டி என்றால் அந்த புது சிருஷ்டிக்கு ஒரே சிந்தை இருக்கும். அவருக்கு கிறிஸ்துவின் ஆளுகை, அவனுக்கு அந்த தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரே சிந்தை தான் இருக்கும். அதனால் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அந்த புது சிருஷ்டி குறித்து, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடுபலி, அவருடைய அந்த பலி, ரத்தம் சிந்துதல், அவருடைய மரணம், அந்த ஈடு பலி செலுத்தப்பட்டதினாலே, இந்த மாம்சத்தில் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்திருக்கிறார், பெற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் அடிமை. அது எப்படி என்றால், கிறிஸ்து நம்முடைய தலையாகவும் நாம்
சரீரமாகும். தலைதான் பிரதானம். தலையின் உத்தரவுக்குத்தான் சரீரம் கீழ்ப்படும். அப்படி கிறிஸ்துவின் அந்த உத்தரவுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் புது சிருஷ்டி. ஒரே சிந்தை, ஒரே மனம் இருக்கும். ஆனால் பாருங்கள், புது சிருஷ்டி இல்லை என்றால், புது சிருஷ்டி ஆகவில்லை என்றால் இரண்டு சிந்தை, இரண்டு மனம் இருக்கும். இரண்டு சிந்தை. யாக்கோபுல 1:8 பாருங்கள், அப்படிப்பட்ட இரு மனம் உள்ளவன் நிலையற்றவனாக இருக்கிறான். தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக, ஒரு ஸ்டெடி மைண்டு அவனுக்கு இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்கள், பழைய மனுஷன் அந்த இருமனம் உள்ளவர்கள் பாருங்கள், இப்போ நாம் ஆலயத்துக்கு சபை ஆராதனை கூடுதலுக்கு வர வேண்டும் என்று இருப்போம். அந்த நேரத்தில் ஆராதனைக்கு வந்து விடுவோம். ஆராதனைக்கு வந்துவிட்டு எல்லா பாடல்கள், ஆராதனைகள், வார்த்தைகள், பந்தி எல்லாவற்றிலும் பங்கெடுப்போம். அதே சமயத்தில் அப்படிப்பட்ட புது சிருஷ்டியாக இல்லாதவர்கள், இருமனம் உள்ளவர்கள் வீட்டுக்கு போன உடனே எப்படி மற்ற ஜனங்கள் இருக்கிறார்களோ அப்படியே டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, உலக காரியங்கள் உலகத்தார் போலவே செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படியே பாருங்கள், சில நேரத்தில் நம்ம சபை ஆராதனை கூடுகைக்கு வருவதற்கு நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் உனக்கு சொந்தத்துக்கு நம்ம ரொம்ப வேண்டியவங்க வந்துடுவாங்க. அப்போது புது சிந்தை, புதிய மனுஷன், ஒரே சிந்தை தான். அவர்களிடத்தில் ஞானமாக பேசி அவர்கள் பகைத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, நாங்கள் சர்ச்சுக்கு போக வேண்டியது ரொம்ப முக்கியம், இது ஒரு ஒழுங்கு, நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரே சிந்தையோடு ஆராதனைக்கு வந்து விடுவார்கள். அதே சமயத்தில் இருமனம் உள்ளவர்கள், புதிய சிந்தை, புதிய மனுஷனாக அவர்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு யோசனை வரும். ரொம்ப வேண்டியவங்க வந்திருக்கிறாங்க, ஆராதனை எல்லா வாரம் தானே இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் என்ன செய்யலாம், மட்டம் போட்டுடலாம். அப்படியே ஒரு ஆராதனை அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்திலே ஒரு காதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப வேண்டியவங்க அழைச்சிருக்கிறாங்க. இந்த இருமனம் உள்ளவர்கள் அப்படி அதை யோசிப்பார்கள். சரி, ஒரு நாள் கொடுத்துடலாம், இதையும் நம்ம அட்டன் பண்ணலாம், எல்லா வாரமும் தானே நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு வாரம் போகலன்னா பரவாயில்லை. இப்படியான ஒரு யோசனை அது முடிவெடுப்பதற்கு முன்பதாக அப்படிப்பட்ட யோசனை வருவதே இரண்டு மனம். அவர்கள் புதிய சிருஷ்டி இல்லை. ஆனால் புதிய சிருஷ்டிக்கு ஒரே மனம்தான், எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு கைடன்ஸ், ஒத்தாசையோடு அவர்கள் எந்தவித குழப்பமும் இல்லாமல் ஆராதனை, தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று அப்படியாக வந்து விடுவார்கள். இது அதை பழைய மனுஷன், புதிய சிந்தை ஆகாதவர்கள், இரண்டு மனத்தில் இவர்கள் அப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலையிலே இருப்பார்கள். அந்த புது சிருஷ்டி அப்படியாக அந்த வேண்டியவருடைய
ஃபங்க்ஷனுக்கு போகவில்லை. அவர்களை மதிக்காதபடி அவர்கள் ஆலயத்துக்கு வந்து விட்டார்கள், ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு வருகிற எப்படிப்பட்டதான விரோதமோ, எப்படிப்பட்டதான ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சகித்து கொள்வார்கள். அது பாடுகளாக எடுத்துக்கொண்டு பரவாயில்லை என்று சொல்லி தேவனுக்காக அவைகளை எல்லாம் சகித்துக் கொள்வார்கள். நாம் ஞானஸ்நானம் உடன்படிக்கைக்குள்ள வந்து தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்துட்ட பிறகு நாம் ஒரு முழுமையாக ஒரு அர்ப்பணிப்பை காண்பிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஃபுல்லி கான்சிக்ரேஷன் என்று சொல்லுவார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு பகையோ விரோதங்களோ வந்தாலும் நாம் தேவனுக்கென்று முழுமையாக முதலிடமாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இதற்கு நமக்கு நல்ல முன்மாதிரி நம்முடைய தலையாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சங்கீதங்களிலே சொல்லும் போது 40ஆம் சங்கீதத்திலே அங்கே 7-8 வசனங்களிலே அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தீர்க்க தரிசனமாக, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன், உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. படிகள வசனம் சங்கீதம் 40:7-8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பார்த்தீங்களா? தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன், உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ அறிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகத்தில் கூட 10:7 அந்த வசனத்தை கொடுத்து அங்கே பேசப்படுகிறது. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணித்திட்ட பிறகு அவர் முற்றும் முழுவதுமாக தேவனுடைய காரியமாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய அநேக பிரசங்கங்கள் எல்லா ஊராக நடைப்பயணமாக நடந்து திரிந்து அங்கே அநேக பிரசங்கங்கள், அநேக பலத்த செய்கைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பேசிக்கொண்டும் அங்கே பிரசங்கித்து கொண்டும் பலத்த செய்கைகளை செய்து கொண்டுமே நடந்து. இதற்கு ஒரு உதாரணம், அவர் பசியோடு இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் சீசர்கள் எல்லாருக்குமாக ஆகாரம் வாங்கும்படியாக போயிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கூட அவர்கள் ஆகாரத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பசியோடு இருக்கிறார். அந்த நேரத்தில் பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரியோடு தேவனுடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறார். அங்கே பேசிக்கொண்டிருக்கும் போது சீசர்கள் அவர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். இயேசு எப்படி இந்த ஸ்திரியோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் ஒரு நிமிஷம் அப்படி பார்க்கிறார்கள். பசியோடு இருக்கிறாரே, போதகரே அருங்கள், ருசியுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? படிங்க 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பார்த்தீங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். ஆகாரத்தை விட முக்கியமாக அந்த தேவனுடைய காரியங்கள், அதை முக்கியப்படுத்தி பேசுகிறார். அங்கே அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றும் முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு ஜீவியாகும். அதனால் இது நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர்களும் அவரை பின்பற்றி அப்படியே நடந்தார்கள். நாம் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை செய்த பிறகு
முழுமையாக அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இப்படி என்று இருக்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கு ஞானஸ்நானம் என்பது நம்மை கூட இணைக்கரை எடுத்திருக்கிறார்கள். அதை ஒரு சடங்கு போல ஞானஸ்நானம் எடுத்தாச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்று ஒரு மனநிலைக்கு வருகிறார்கள். அப்படி அல்ல. ஞானஸ்நானம் என்பது நம்முடைய முழு அர்ப்பணிப்பு, தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளம் தான். என்னை அர்ப்பணிக்கிறேன், தேவனோடு உடன்படிக்கை செய்வது, நான் இனி உமக்கென்று வாழ்வேன், நான் எனக்கென்று வாழ மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை, ஒரு அர்ப்பணிப்பு, அதை முழுமையாக நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு இந்த அர்ப்பணிப்பை கடைபிடிக்கிறோமோ அப்படியே அந்த பழைய மனுஷனை, பழைய சிந்தைகளை நாம் சாகடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ முடியும். புதிய மனுஷனை, இந்த அர்ப்பணித்திட்ட அந்த புதிய சிந்தை, புதிய ஜீவன், புதிய மனுஷன், அந்த ஒரு சிந்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு வசனம் நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 22 24 வசனங்கள். எபேசியர்: அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்ளுங்கள் என்றால் புதிய மனுஷனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த இயல்பு, அந்த சிந்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்போ பழைய மனுஷனுடைய சிந்தை, விருப்பங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து கொண்டு, இல்லாமல் செய்து கொண்டு, புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சிந்தையை நாம் வளர்க்கிறவர்களாக, அதற்கு முழு முயற்சி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இந்த முயற்சியில் இருக்கிறவர்களை தான் தேவன் கிறிஸ்துவின் சபை, கிறிஸ்துவின் சரீரம் வகுப்பாராக தேவன் பார்க்கிறார். இதை நன்றாக மனதிலே கொள்ள வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு. பழைய மனுஷனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அந்த அர்ப்பணிப்பு போல நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படியாக நாம் முயற்சி எடுத்து நாம் வரும்போது தான் தேவன் நம்மை கிறிஸ்துவின் மெய்யான அந்த சரீர வகுப்பாராக, சபை வகுப்பாராக பார்க்கிறார். அவர்கள் தான் சிறுமந்தை வகுப்பார். அவர்கள் தான் கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வார்கள். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆளுகை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுங்கள். எல்லாரும் அல்ல, இந்த முழுமையான கான்சிக்ரேஷன் பண்ண வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. இதை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லும்போது சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும்
அவர்கள் தான் கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசார். அவர்கள் சிறுச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தலை துண்டிக்கப்பட்டு யுத்த சாட்சிகளாக மறித்தவர்களா என்றால் அப்படி இல்லை. அப்போஸ்தலர்களில் அப்போஸ்தலர் பவுல் மட்டும் அப்படியாக சிறுச்சேதம் பண்ணப்பட்டு மறித்தவர் என்று சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் சிலுவையிலும் விதமான விதத்தில் அவர்கள் மறித்திருக்கிறார்கள். யுத்த சாட்சிகளாகத்தான் மறித்தார்கள். ஆனால் சிறுச்சேதம் பண்ணப்பட்டார்கள். அப்படி என்றால் சிறுச்சேதம் என்றால் பாருங்கள், அவர்கள் தலைக்கு பதிலாக கிறிஸ்து அங்கே தலையாக இருந்து கிறிஸ்துவின் விருப்பங்களை முழுமையாக அவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே வசனம் எப்படியாக சொல்கிறது என்றால் அந்த வசனத்துக்கு முற்றிலுமாக தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்து சபை வகுப்பாராக சிறுமந்தையாக 1000 வருடம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் சபை வகுப்பார் என்று கூட அவர் பார்க்கிறார். இது குறித்து நாம் பவுல் கலாத்தியர் நிருபத்தில் 2 கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், நான் மரித்துட்டேன் கிறிஸ்துவோடு, இனி நான் அல்ல. அப்படிங்கிற வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த குமாரனை விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறார். பழைய மனுஷன் சிலுவையிலே அறைந்து விட்டே என்ற அந்த புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, தலையை சிறுச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் போல அந்த வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதனால் எப்பவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தலையாக இருந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவைகளையே அவர்கள் செய்வார்கள். தங்கள் சொந்த விருப்பத்தின்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டார். வேத வசனம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்றால் அது அப்படியே தான், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய அந்த ஒரு ஆளுகைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக ஆளுகை செய்யும்படி, கட்டுப்படுத்தும்படி நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த பழைய மனுஷனை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறது, புதிய மனுஷனை வளர்த்தெடுப்பது. கிறிஸ்துவின் சிந்தை அங்கே அவர்களிடத்திலே நிறைவேற வேண்டும். அவர் தலையாக இருந்து நம்மை முற்றிலுமாக வழி நடத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால், அப்படி கீழ்ப்படியவில்லை என்றால், அதற்கு விருப்பம் இல்லை அப்படி என்றால், நாம் கொஞ்சம் லேசியாக கேர்லெஸ்ஸாக இருந்தால் அதை அப்படியே விட்டு விடுவார். எதையுமே தேவன் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை, கட்டாயப்படுத்துகிறதில்லை. இந்த அர்ப்பணிப்பு என்பது மனமோர்ந்து விருப்பத்தோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான், இதோ வருகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். அப்படி அப்போஸ்தலர்கள், அவருக்கு பின்வந்த பரிசுத்தவான்கள், இன்று வரையிலும் உண்மையுள்ள பரிசுத்தவான்கள், அவர்கள் முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு விருப்பத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் சிலுவை சுமந்து அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் தான் உண்மையான சபை வகுப்பார். இல்லாவிட்டால் இந்த உலக பிரகாரமான
சபைகளிலே அவர்கள் அங்கத்தினர்களாக இருக்கலாம். அவர்கள் பரலோகத்திலே பேரெழுதப்பட்ட ஒரு சபை வகுப்பாராக இருக்க மாட்டார்கள். அந்த அர்ப்பணிப்பின், முழுமையான அர்ப்பணிப்பின் வாழ்க்கை வாழ வேண்டும். இதை குறித்து படியுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற 23, 24. பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சபை, அங்கே பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த முழுமையான அர்ப்பணிப்பு இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை முழுமையாக ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். முழுமையான அர்ப்பணிப்பு காண்பிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லி இருக்கிறது என்றால் ஓகே, நான் அதற்கு தான் கீழ்ப்படிவேன் என்று முழுமையாக தம்மை தாழ்மையோடு தாழ்த்தி கீழ்ப்படிய வேண்டும். மேசாயில கூட ஒரு வசனம் படிக்க வேண்டாம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கியிருப்பார். உண்மையான சபை வகுப்பார் அப்படித்தான் இருப்பார்கள். சிறுமந்தை அப்படித்தான் இருக்கும். அதுதான் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற சபை வகுப்பார். இதை ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட அவர்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று எப்பொழுதும் பிழைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. படியுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை தேவனுக்காக இருக்கும். கிறிஸ்துவை போல அவரை அப்படியே பின் செல்வார்கள். உலகத்திலே மேன்மைகளை எதிர்பார்க்க மாட்டார்கள். தங்களை தாழ்த்துவார்கள். இதுதான் பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற அங்கே முதல் பேரானவர்களின் சபை. அதனால் பழைய மனுஷனுடைய கிரியைகளை நாம் அழித்து கொண்டே இருக்க வேண்டும், கொல்ல வேண்டும், துரத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாயை போல பழைய மனுஷனுடைய கிரியைகள், செய்கை, அந்த சிந்தை, அவைகளை நாம் துரத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதே சமயத்தில் புதிய மனுஷனுடைய சிந்தை, அந்த கிரியைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அவைகளை தழுவிக்கொள்ள வேண்டும். இதுதான் சொல்லுகிறார். புதிய மனுஷன், அவருடைய சிந்தை, அவருடைய செயல்கள், சுபாவம், அதை நாம் கற்று ஒவ்வொரு நாளும் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், பழைய மனுஷனுடைய கிரியைகள், பழைய சிந்தை என்று நாம் பார்க்கும்போது சில உதாரணங்களை பார்க்கலாம். பழைய மனுஷன் எப்படி இருப்பான்? பழைய ஆதாரங்கள் இருந்த மனுஷனுக்கு இயல்பாகவே வந்துவிடும் சில காரியங்கள். அதில் முதலாவது கோபம் வந்துவிடும். கோபம், வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டது. அந்த கோபத்தை நாம் துரத்த வேண்டும். நாயை போல வீட்டுக்குள்ள நாய் வந்து அப்படி துரத்தும், அப்படி துரத்த வேண்டும். அப்படியே பெருமை, பழைய மனுஷர்களுக்கு பெருமை இருக்கும். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமையை நாம் துரத்த வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அப்படியே பொறுமை இருக்காது, அவசரம் நிலை. வேதம் பொறுமையை குறித்து
பேசுகிறது நீடிய பொறுமை. அந்த பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படியே இச்சைகள், அநேக விதமான ஆசைகள், இதை குறித்து ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்திலே அருமையாக பேசுகிறார். கண்களின் இச்சை, அப்படியே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் நீ வேசித்தனம் பண்ணினதாக உன் கண்களை பிடுங்கி எறிந்து போடு, அப்படியாக போதிக்கிறார். இந்த மலை பிரசங்கம் என்பது உண்மையான சபை வகுப்பாருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையை சீசர்களிடத்தில் பேசுகிறார். அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். உன் கை இடர் உண்டாக்கினால் தரித்து போடு, கால் இடர் உண்டாக்கினால் தரித்து போடு. கை கால் என்றால் நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தைகள், அவைகளை நாம் தடை செய்ய வேண்டும், அவைகளை விட்டு விலக வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் பழைய மனுஷனுடைய கிரியைகளை நாம் துரத்துகிறவர்களாக. இன்னும் ஒரு காரியம், மற்றவர்கள் துன்பப்படும் போது அதை சிலர் மகிழ்ச்சியோடு ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை அப்படியாக பார்ப்பார்கள். அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், அழுகிறவர்களுடைய அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுங்கள், துன்பப்படுகிறவர்களுக்கு நம்மால் என்ன உதவி, என்ன செய்யலாம் என்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. வேதத்திலே நம்ம படிக்கலாம். ரோமர் 8:11 பாருங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று படிக்கிற. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு எதுவான பழைய மனுஷனுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து புதிய சிந்தை, புதிய மனுஷன், அவருடைய ஒரு குணாம்சங்களிலே நம்மை வளர்த்துவார். இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை அந்த ஒரு நடத்துதலுக்கு, அந்த சட்டத்துக்கு நாம் முற்றிலுமாக கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் பழையவைகளை ஒழித்தே ஆக வேண்டும். நாயை போல துரத்த வேண்டும். நமக்குள்ள சுயநலமான ஆசைகள், நம் இருதயம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். பழைய மனுஷன் நம்மை அப்படியாக செய்யும்படியாக நமக்கு அப்படியே நம்மை கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை எல்லாம் நாம் ஒதுக்கி புறம்பாக தள்ளிக்கொண்டு, பாருங்கள், பழையவைகள் என்னை விட்டு சென்று போயிடுச்சு, நம்ம போய்த்தனே, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த ஒரு மனப்பான்மையில் நான் பழைய மனுஷன் அல்ல, நான் இப்பொழுது புதிய மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் அந்த குணாம்சங்களை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணாம்சம் நமக்கு தெரியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக. அவர் அன்பு, கிறிஸ்துவினாலே அன்பு. அவர் பாவமில்லாதவராக பரிசுத்தமானவர். தேவனுக்கு முற்றிலும் தம்மை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், எல்லாவற்றிலும் மரணமறியார். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல், தாழ்மை, சாந்தம், அன்பு, நீதி, பரிசுத்தம், இப்படிப்பட்ட குணாம்சங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷனுடைய எல்லா குணலட்சணங்கள், கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, எல்லா இச்சையான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் அவைகளை துரத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவைகளை
நாம் சுலபமாக பேசிவிடலாம். சுலபமாக அது துரத்துவது அவ்வளவு சுலபம் அல்ல. அந்த பழைய சிந்தை, பழைய மனுஷனுடைய அந்த ஒரு தாக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருந்து கொண்டே தான் இருக்கும். அது சுலபம் அல்ல. ஆனால் நம்ம புது சிந்தையை, நம் விழிப்போடு புதிய மனுஷனை, குழந்தையாக இருக்குது அந்த புது சிருஷ்டி, புதிய சிந்தை, கிறிஸ்துவின் அந்த குணலட்சணங்களை அதிக கவனம் கொடுத்து விழிப்போடு அதை வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் முடியாது. பழைய மனுஷன் நம்மை நெருங்கிக் கொண்டே இருப்பான். பழைய சிந்தை பல வருடமாக அனுபவத்தில் இருக்கிற சரீரம், இந்த பழைய சிந்தை நம்ம முற்றிலும் ஆட்கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவின் அந்த சிந்தையை உறுதியாக பிடித்து கொண்டு தேவன் பலத்தோடு, தேவாவின் பலத்தோடு, ஒத்தாசையோடு நாம் அவைகளை வளர்க்கிறவர்களாக, முதலாவது அதிக விருப்பம் அதிலே உடையவர்களாக, அப்படி இருந்தால் தான் நாம் வளர்த்து கொள்ள முடியும். அதனால் அப்போஸ்தலர்கள் நமக்கு இவைகளை ஆலோசனையாக சொல்லும்போது, அப்போஸ்தலர் பேதுரு பாருங்கள் சொல்லும்போது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லுங்கள். தெளிந்த புத்தி, விழிப்போடு அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இல்லாவிட்டால் பழைய மனுஷன் நம்மை அப்படியே முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து விடுவான். இன்னும் அப்போஸ்தலர் பேதுரு பவுல் சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில், மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு லேசியாக ஏனோ தானோ என்று இருந்தால் முடியாது. பழைய மனுஷன் நம்மை வஞ்சித்து நம்மை பழைய சிந்தைக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார். அப்படி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11 நீங்கள் படித்து பாருங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதுதான் புதிய மனுஷனுடைய சிந்தை. அன்பு, சார்ந்த குணம், பொறுமை, விசுவாசம், தேவ பக்தி, நீதி. நல்ல போராட்டத்தை போராடு. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டால் போராட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு போராட்டமான வாழ்க்கை. போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். யுத்தம் பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் ஒரு யுத்தம் நமக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், அப்போஸ்தலர் பவுல் அநேக நிருபங்களை எழுதினவர். அவருக்கு அநேக தரிசனங்கள் கிடைத்தது. வரப்போகிற ராஜ்யம் 3ஆம் உலகத்தை பற்றிய ஒரு விஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அநேக வரங்கள் பெற்றிருந்தார். அவருடைய கைக்குட்டைகள் கொண்டு வைத்தால் வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள், மரித்தோரை எழுப்பினார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது, நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று எழுதுகிறார். படிக்க 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா? சரீரம், அந்த பழைய மனுஷனை நாம் ஒடுக்க வேண்டும், கீழ்ப்படுத்த வேண்டும். அதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும். நித்தம் அதை பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு. அதே சமயத்தில் புது சிந்தை, அதை நாம் வளர்க்கிறவர்களாக. புது சிந்தையை பாதிக்கிற எந்த மாதிரி ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அதை நாம் வளர்க்க எந்த அளவு பிரயாசம் எடுக்க முடியுமோ அவ்வளவாக நாம் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதற்காக அந்த புது சிருஷ்டியை நாம் வளர்க்கும் விதமாக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் தாழ்ந்து போகலாம். அப்படி நம்முடைய புது சிந்தை, புது சிருஷ்டியை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும், அதை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை நாளுக்கு நாள் நாம் சாகடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இப்படி முயற்சி எடுக்கும் போது பாருங்கள், நம்ம பழைய மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாங்கானது என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள். எரேமியா 17:9, எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? திருக்குள்ளது நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள். இன்னொரு பொழிப்பேர் வஞ்சனை உள்ளது, மகா கேடு உள்ளது என்று சொல்லலாம். அப்போது பழைய மனுஷன் அந்த இருதயம், அந்த சிந்தை, அதன் ஆசைகளை நிறைவேற்ற பல முயற்சிகள் அங்கே எடுத்துக்கொண்டே இருக்கும். பல முயற்சி பழைய மனுஷனுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அந்த செயல்படுத்தும் விதமாக வஞ்சனையாக நம்ம நிறைவேற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் பார்த்திருப்போம் சில நேரங்களில் அந்த கிறிஸ்துவ கைப்பிரதிகளில் அங்கே அந்த பழைய மனுஷன் அவருடைய இருதயத்தை இருட்டாக காண்பித்து அதிலே பலவிதமான ஆசைகள், இச்சைகள், உலக காரியங்கள் செய்கிறது போன்ற அந்த இருதயத்தை இருட்டாக காண்பித்திருப்பார்கள். அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிற மனுஷனுடைய இருதயத்தை ஒரு வெளிச்சமாக காட்டியிருப்பார்கள். அங்கே தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சத்தியங்கள், அவருடைய நீதி, அவருடைய அன்பு, இவைகளையே அங்கே அவர்களுடைய யோசனையாக, அவருடைய சிந்தையாக, அப்படியாக வெளிச்சமாக காண்பித்திருப்பார்கள். இதுதான் அந்த பழைய மனுஷனுடைய இருதயம் கருப்பு வஞ்சனை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே திருக்குள்ளதாக இருக்கிறது. இந்த வஞ்சனையை புரிந்து கொண்டு பழைய அந்த இருட்டான கருப்பான அந்த இருதயத்தை, பழைய சிந்தைகளை நாம் விட்டு விலக புதிய சிந்தை அந்த வெளிச்சத்துக்கு வர முழு முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்காக நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சத்திய காரியங்களிலே அதிக ஈடுபாடு, அதிக விருப்பம், அதை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் பழைய மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நாம் துரத்த முடியும். ஆவிக்குரிய காரியங்களை நோக்கி நம்முடைய விருப்பத்தை, வாஞ்சை வளர்த்து கொள்ள வேண்டும். அதிக பிரயாசம் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு காண்பிக்க வேண்டும், அநேக காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும், பொறுமை வேண்டும். தேவ காரியங்களிலே அதிக ஒரு வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். போல் எழுதும் போது நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அப்படி நல்ல காரியத்துக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு எப்படி நம்மை உற்சாகப்படுத்தலாம் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிகளை சிருஷ்டித்து பாதுகாக்கிற போஷிக்கிற தேவன் நம்மை ஒரு மேலான ஒரு லட்சியத்துக்கு அங்கே அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யும்படியாக மேன்மையான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அழைப்பு பெற்ற நாம் கிறிஸ்துவின் அன்பை ருசித்திருக்கிறோம். அவருடைய ஈடு பலி நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட அன்பை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். அப்படியே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டங்கள் எவ்வளவு பெரிய விசேஷித்த திட்டங்கள்! இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிறது போல தீமைகள் இருக்காது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த போகிறார். இன்றைக்கு இருக்கிற வியாதிகள் இருக்காது, அநீதி இருக்காது, நீதி, நியாயம், அன்பு. இன்றைக்கு அன்பு இல்லை. இப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் நீங்கும் போகிறது. தேவன் அப்படியாக அவருடைய ராஜ்யத்தை அமைக்க நம்மை அதில் இயேசுவோடு அந்த இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக அந்த ஒரு சந்தோஷத்தினால நாம் நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு இந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் உறுதியாக விளக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். புதிய மனுஷன், புதிய சாயம், புதிய சிந்தை, கிறிஸ்துவின் குணங்களை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அப்போஸ்தலர் பவுல் 2 கொரிந்தியர் 10:1 அங்கே சொல்லும்போது, நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் அவருடைய தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள் 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுதுகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாகி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த தர்க்கங்கள் எப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எல்லா மேட்டிமையான சிந்தைகள் எல்லாவற்றையும் அங்கே நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் கொண்டு வருகிற பலவிதமான சிந்தைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அணிந்து நாம் காலை எழுப்பினதென்றால் இரவு வரையிலும் அநேக காரியங்கள், கிரியைகளை நாம் செய்கிறோம். பலவிதமான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். அவைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியங்கள் தேவனுடைய நீதிக்கு, சத்தியத்துக்கு ஒத்து போகிறது, இல்லாவிட்டால் எது ஒத்து போகாதவைகளாக இருக்கிறது என்று நாம் நம்மை நிதானித்து ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டும். அப்படி ஒத்து போகிறதை இன்னும் அதிகமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒத்து போகவில்லை என்றால் அவைகளை விட்டுவிட நாம் முயற்சிக்க வேண்டும். இது அன்றைய தினம் நாம் நம்மை சோதித்து அறிய வேண்டும். இப்போ தேவனுடைய காரியங்களுக்கு அநேக காரியம் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒத்து போகிறது என்றால் அதன் பொருள் என்ன என்று பார்த்தால் அதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மிலே மாற்றங்களை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அதன் அர்த்தம். தேவனுடைய அன்பை, தேவனுடைய நீதியை விரும்புகிறவர்களாக அவருடைய காரியமாக அதிக காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த இருட்டான அந்த கருப்பான இருதயத்திலிருந்து வெளிச்சத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறோம் என்பது அதன் பொருளாகும். இதற்கு நாம் முழு பிரயாசம் எடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் புது சிருஷ்டி, இப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் நம்மிலே நடந்து கொண்டே இருக்கிறது என்று எப்படி நம்மை நாம் கண்டுபிடிக்கலாம்? எப்படி நம்மை கண்டுபிடிக்கலாம் என்றால், பாருங்கள், அவர்கள் தேவனுடைய காரியங்களிலே அதிக விருப்பமுடையவர்களாக, தேவனுக்கென்று அவருடைய சத்தியத்துக்கென்று அவருடைய காரியங்களுக்கு முதலிடம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படியே இந்த சத்திய காரியங்களுக்காக ஓடுகிற சகோதர சகோதரிகளிடத்தில் அதிக அன்பு, ஐக்கியம் காட்டுவார்கள்.
அவர்களுக்கு அதிக கனத்தை கொடுப்பார்கள், அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருப்பார். இது ஒரு நல்ல இண்டிகேஷன். இதை வைத்து நாம் அப்படியான மாற்றத்துக்குள்ளாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அதை பழைய கருப்பான இருதயம் மாறி அது வெளிச்சத்துக்கு நேராக, கிறிஸ்துவுக்கு நேராக, தேவ காரியங்களுக்கு நேராக மாறிக்கொண்டிருக்கிறோமா என்று அறிந்து கொள்ளலாம். இப்படி நடக்கும்போது பாருங்கள், இப்படி நாம் முயற்சி எடுத்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது பெரிய போராட்டம் இருக்கும். பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் அனுதினம் போராட்டம் இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு நாம் உறுதியாக போராட வேண்டும். முழு முயற்சி எடுத்து பழைய மனுஷனை துரத்த வேண்டும். புதிய சிந்தை, புதிய மனுஷனை நாம் வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் புதிய சிந்தையை எந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு பழைய சிந்தை, பழைய மனுஷனுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் நம்முடைய புதிய சிந்தை, புதிய மனுஷன் அந்த சாயலுக்கு வர நாம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டும். இதற்கு நாம் உதாரணமாக சொல்லும்போது, மனுஷனுடைய இயல்பாகவே சில காரியங்களை செய்வோம். நாம் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் மற்ற சில நேரங்களிலே கூட ரொம்ப சுலபமாக பொய் சொல்லிவிடுவோம். ஆஃபீஸ் ஏன் லேட்டு, இல்லை டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம உண்மையாகவே லேட்டாக கிளம்பி இருக்கோம், வீட்டில் பல காரியங்கள் இருந்திருக்கோம். அதை மறைத்து ஈஸியாக சுலபமாக, அது சிறிய காரியம்தான், சிறிய பொய் தான். இது மனிதனுக்கு இயல்பாக வந்து விடுகிறது. இதுதான் பழைய மனுஷன். ஏனென்றால் 30-40 வருடங்கள் பழைய மனுஷன் அப்படியாக நம்மோடு டிராவல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். பழைய மனுஷனுடைய காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அவன் நம்மை முழுமையாக அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய விஷயமாக இருக்கும் அவைகளை சொல்லி நம்மை கட்டுப்படுத்த பார்ப்பார். அதில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சிறிய பொய் தான், அதற்கு கூட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் லேட்டு? ஆமாம், லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களை திட்டுவாங்க, பொறுத்துக்கொள்ள வேண்டும், பாடிக்கிறது. இதுதான் நீதி நிமித்தம் வருகிற துன்பங்கள், அதை சகிக்க வேண்டும். இதுதான். அப்படி போனால்தான் நாம் புது சிருஷ்டியை வளர்க்கிறவர்களாக இருக்கும். பழைய மனுஷனுக்கு எந்த ஒரு சிறிய காரியத்துக்கு கூட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதிக கவனம் இருக்க வேண்டும். சின்ன விஷயம் என்று சொல்லி நாம் அதை விட்டுவிட்டால் அந்த பழைய மனுஷன் நம்மை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விடுவான். அதனால் நாம் மாற்றி மாற்றி பேசுவோம். அநேக நேரங்களிலே பொய் பேசிவிடுவோம். இப்படியாக பழைய மனுஷன் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம். அதனால் யாக்கோபில் வசனம் பாருங்கள், நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு, யாக்கோபு 5:12 படியுங்கள். விசேஷமா என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லப்படாதீர்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி எவ்வளவு கவனமாக வார்த்தை பேசப்படுது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலோசனை உள்ளதை உள்ளதென்று இல்லது. அது சின்ன விஷயமாக இருக்கலாம், அதில் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். நான் படித்த எரேமியாவிலே பழைய மனுஷனுடைய இருதயம்
திருப்புள்ளது, வஞ்சனை உள்ளது. சின்ன சின்ன விஷயத்தில் நம்மை வஞ்சித்து முழுமையாக நம்மை பழைய மனுஷன் நம்மை கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த முயற்சிப்பார். அதற்கு நாம் ஜாக்கிரதையாக சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வசனம், அதை அறியத்தக்கவன் யார் என்பது வசனம். அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய மனுஷனுடைய இருதயம் வஞ்சனை உள்ளது, திருக்குள்ளது, உள்ளது. அதை உணர்ந்து கொண்டு நம்முடைய மாம்சமே நமக்கு எதிரியாக இருந்து நம்மை சபை வகுப்பார் ஆகாதபடி நம்மை செய்கிறது என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நமக்குள்ளாக நாமே நமக்கு எதிரி போல பழைய மனுஷ அந்த குணங்களை, அந்த சிந்தைகளை, இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அதிக கவனம் கொடுத்து அவைகளை துரத்த வேண்டும். புதிய மனுஷ இயல்பு, அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, அந்த குணங்களை நாம் அதிக கவனத்தோடு வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் அப்போஸ்தலன் பவுல், நீங்கள் அப்படியாக மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். ரோமர் நமக்கு தெரிந்த வசனம், ரோமர் 12:2, நீங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி போகாமல் தேவனுடைய வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய சிந்தை புதிதாகப்பட வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியவுமான பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் கொடுப்பார்கள். அது எப்படி என்றால், நமக்கு தெரியும், ஒரு பட்டர்ஃப்ளை அது அழகாக பறந்து திரிகிறது என்றால் அதற்கு முதலாவது சிறிய முட்டை, அதன் பிறகு புழுவாகும், அதன் பிறகு அந்த கேட்டர்பில்லர் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அநேக ஒரு மாற்றத்துக்குள்ளே போகும், வளர்ந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். கடைசியாக அழகான ஒரு அங்கே பட்டர்ஃப்ளை அப்படி கலராக ரொம்ப விரும்பத்தக்கதாக அது மாறும். அப்படியே சபை வகுப்பார். ஒவ்வொரு நாளும் சிறு விஷயமானாலும் பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை மாற்றிக்கொண்டே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போய்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய தேவன் விரும்புகிற ஒரு சபை வகுப்பாராக, ஒரு அழகுள்ள ஒரு மனவாட்டியாக, கிறிஸ்துவின் சாயல் அந்த சிந்தையிலே இருக்கலாம், தேவனுடைய பார்வையிலே அழகாக இருக்கும். அதனால் நாம் இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற வேதம் நமக்கு போதிக்கிறது என்றால், இதற்கு அதிக முக்கியத்துவம் தெரியும். 22 அந்த பேசி சொல்லும் போது பாருங்கள், 37 40 வசனம் 22 37 40. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. ஒழுங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்தது. தேவன் என்னுடைய காரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே குணாம்சம். அதன் பிறகு சபை, அந்த சகோதர சகோதரி அவர்களோடு உள்ள ஒரு ஐக்கியம், இதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு ஒழுங்கு. இதை நாம் எப்பொழுதும் இதை மனதில் வைத்து தேவனுடைய காரியம், தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியங்கள், அவருடைய குணாம்சங்கள், தேவனுடைய பிள்ளை, இது ஒரு ஒழுங்கு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த நேரத்திலும் நாம் இந்த ஒழுங்குக்கு விட்டு போகக்கூடாது.
காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இல்லை ஒரு நாள் இப்படி வைத்துக் கொள்ளலாம், முதலாவது நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்யலாம். தேவனுடைய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சில நேரங்களிலே நாம் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி உலகத்தாரோடு அதிக அங்கே ஐக்கியம் கொள்வோம். அவர்களுக்கு விருப்பம் போல சில காரியங்களை நாம் செய்வோம். அப்படியல்ல, பார்த்தீங்களா? புது சிருஷ்டி என்பது அப்படி இருக்காது. தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானது. அடுத்தது அவர்களை பின்பற்றுகிற சபை வகுப்பாருக்கு பிரியமானது. அப்படியாகத்தான் இருப்பார். நாம் உலகத்தாருக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று வருகிற பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கில் நம் கவனம் இல்லாவிட்டால் நம்முடைய புது சிருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் அங்கே போய்விடும். அதனால் நம்முடைய நேரத்தை வீணாக செலவிடக்கூடாது. இன்றைக்கு ரொம்ப அட்வான்ஸு நவீன காலமாக இருக்கிறது. செல்ஃபோன், அநேக ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, இப்படி அநேக காரியங்களை பார்த்து கொண்டு நேரத்தை வீணாக செலவிடுவது கூட அது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள். அப்படியே சபை கூடுகை தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வாரம் விட்டு விடுவோம். சரி, பரவாயில்ல, அடுத்த வாரம் போகலாம். இப்படியே நாட்கள் அப்படியாக போய்விடும். நம்முடைய பழைய மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்விடுவோம். உணர்வற்ற ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். அதனால் அதிக கவனத்தோடு இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாட்டில் சொல்லும் போது அங்கே பலிபீடத்தில் அங்கே நெருப்பி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது என்னுடைய காரியங்களில் அதிக பக்தி வைராக்கியம் உடையவர்களா, அக்கினி போல, நெருப்பு போல அங்கே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பிட்ட வைராக்கியம் இருந்தால்தான் நாம் பழைய மனுஷனை நம்முடைய கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து புதிய மனுஷனை நாம் வளர்க்க முடியும். எந்த அளவுக்கு நாம் அப்படியாக மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவு கட்டுப்படுத்த வேண்டும். மாம்சத்தின் சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட நாம் அங்கே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. நாம் பார்த்தது போல ஒரு ஒழுங்கு தேவனுடைய காரியங்கள், சத்தியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சபை, அவரை பின்பற்றுகிற இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு நாம் வர வேண்டும். 2 மைண்டு நாம் பார்த்தோம், டபுள் மைண்டு. இது இந்த பழைய மனுஷனுடைய இயல்பு. புதிய மனுஷனுக்கு ஒரே மைண்டு, ஒரே சிந்தை தான் இருக்கும். இந்த ஒரு ஒழுங்கு, தேவ காரியங்கள், என்னுடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒழுங்குக்குள்ளாக நாம் வர வேண்டும். அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். வைராக்கியம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வசனம், பரலோக ராஜ்யம் அது முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பலவந்தம் என்றால் சண்டை அல்ல, ஒரு முழு முயற்சி, வைராக்கியம், முழு ஆசை, வாய்ச்சி, இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். அங்கே சபை வகுப்பாராக ஆக முடியும். அதனால் இதோட நம்ம இந்த பாடத்தை நம்ம சரீரம் நமக்கு எவ்வளவு பழைய மனுஷன் எவ்வளவு எதிராளியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை பார்த்தோம். அடுத்த வாரத்திலே நம்ம தேவ சித்தமானால் பாகம் 2ஆக இந்த புது சிருஷ்டியின் சத்துரு, உலகம், சாத்தான், இவைகளை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டு, அதனால் இதை குறித்து நம்ம வருகிற நாட்களில் சித்தமானால் பார்க்கலாம். அப்படி என்றால் உலகத்தின் மத்தியில் நம்ம இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்ம குடியிருக்கிற இடங்களில் நம்ம குடும்பத்திலே கூட சக்தி தெரியாதவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வேலை ஸ்தலங்களில் நம் சுற்றிலும் நம்மை சுற்றி அப்படிப்பட்ட உலகத்தார் இருக்கிறார்களே,
அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கூட நாம் வருகிற நாட்களில் பார்க்கலாம். அப்படியே சாத்தான் பற்றி உலகத்தார் அப்படி சாத்தான் ஒருவன் இருக்கிறானா என்று கேட்டால் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள். அது ஏதோ ஒரு நெகட்டிவ் பவர், அது ஒரு தீய சிந்தை. அது இன்னும் சொல்லுவார்கள், இந்த சுக்கிரன் இந்த நட்சத்திரம் இப்படி மாறி வந்துச்சு, அதனால் இப்படி ஆயிடுச்சு, இப்படி பல காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் பாருங்கள், நமக்கு சாத்தான் இருக்கிறான் என்று கன்ஃபார்மாக நமக்கு அறிந்து கொள்ளலாம். எப்படி சாத்தானை நம்ம கண்களால் பார்க்க முடியாது, அது எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது, நாம் அறிந்து கொள்ளலாம். இதை குறித்து கூட வருகிற நாட்களில் நாம் பார்க்கலாம். சாத்தானை குறித்து எதிராளி, அட்வைசரி என்று சொல்லப்படுகிறது. அவன் எதிராளி. இன்னும் அங்கே சொல்லும்போது ஒரு ஆப்போசிட் ஸ்பிரிட், நமக்கு எப்பவும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆணை வல்லமை. அப்படியே தேவனுக்கு எதிராளி, தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராளியாக இருக்கிறார். சாத்தான் பற்றி இன்னும் யோவானில் யாக்கோபு சொல்லும்போது, யாக்கோபு 2:19 தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து பிசாசுகள் நடுங்குகின்றன. பிசாசுகள் கூட தேவனை குறித்து பார்த்து நடுங்குகின்றன என்று சொல்லுவோம். இந்த சாத்தான் தேவனுக்கு எதிராளி. அதனால தேவனை பின்பற்றுகிற சபை நமக்கு கூட எதிராளி. அவன் அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும்போது சாத்தானை சிங்கத்தின் கர்ச்சனைக்கு ஒப்பிட்டு பேசப்படும். இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துகிறது என்பதை குறித்து வருகிற நாட்களில் சித்தமானால் நாம் பார்க்கலாம். அதனால் இன்றைக்கு பார்த்த இந்த சரீரம், நம்முடைய புது சிருஷ்டியின் சத்துரு, அது சரீரம், நம்முடைய மனுஷன், நம்முடைய சிந்தை, இவைகளை குறித்து அதிக கவனம் செலுத்தி புதிய மனுஷன், புதிய சிந்தை, அந்த கிறிஸ்துவின் குணாம்சங்களை நாம் அதிகம் வளர்க்கிறவர்களாக, பழைய மனுஷனுடைய இந்த கிரியைகள் குணாம்சங்களை நாம் திருத்துகிறவர்களாக இருந்து நாம் ஜெயம் பெற்று ஒரு கிறிஸ்துவின் சபையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற ஒரு மனவாட்டி சபையாக நாம் அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு செய்வதாக